அமெரிக்கா மலை ஓணான் குட்டிகள். நீர்கோழி பாம்பு தின்னு தின்னு கீரை கொடுக்கறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? எங்க வந்திருக்கோம்னா இது வந்து இவன் வாழ்ற இடம். ஆமா, நாங்க வந்து என்னோட சொந்தக்காரு அவங்களாம் வாழ்றாங்க. கலையோட ரிலேஷன்ஸும் இங்க தான் இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். நாங்களும் இன்னைக்கு குழந்தைங்களோட குழந்தையா மாறி ஜாலியா எல்லாத்தையும். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, நாங்க லவ் பண்ண நாள்ல அதிகமா வந்த இடம் இதுதான். ஏன்னா இவங்க சொந்தக்காரங்க இங்க இருக்கிறாங்க, சொல்லிட்டு போவோம் அப்படி. அதுக்காக வந்த இடம் வந்தோம். ஆனா அங்க ஜூ வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒர்க் நடக்குதுன்றாங்க. அனிமல் ஜூ வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்னேக் பார்க், அதுக்குள்ள வந்திருக்கோம். பாம்பு பார்க்க வந்திருக்கோம். பாம்பு. சோ வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னதுடா? அமெரிக்கா மலை ஓணான் குட்டிகள். இதுவா பச்சோந்தி வேற. அடுத்தது வந்து ஓணான் கறி சாப்பிடலாமா? அடுத்த நண்பர் பாரு கலை, உனக்கு பிடிச்ச ஒருத்தர். ஐயோ சாரப்பாம்பே. எதுலயே வருது. இவருதான் சாரப்பாம்பு. இவருக்கு விஷம் அதிகம். விஷமே இல்லடி. விஷம் இல்லையா? விநாயகா. அப்பனே விநாயகா, வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. சுதா, இவர் யாரு தெரியுதாடா? அந்த இது தீவு லாஸ்ட் இயர் வந்து கழுத்துல போட்டனே, இன்னமும் அந்த ஃபீல் இருக்குது. அது கழுத்துல இருந்த மாதிரி. இந்த பாம்பெல்லாம் பார்த்தாலே ஒரு வைபா இருக்குது. ஆனாப்பா ரொம்ப பெருசா இருக்குது. இதா நான் என்னடா காணுமேன்னு பார்த்தேன். கீழே இல்ல, அது பாரு எப்படி ஏறின்னு இருக்குது. அங்க பேர் அதை பேர் 10 இருக்கு லைனா. இதெல்லாம் சென்னை வெள்ளத்துல அச்சுன்னு வந்தது இப்பதான். பைத்தான் பேபிஸ். பாம்பு குட்டின்னு போட்டுக்குது. உள்ள பாம்பு குட்டி எவ்வளவு பெருசா இருந்தா அப்ப மலை பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். மலை பாம்பு அதை அசையுது பேர். மலை பாருங்க, மலை பாம்பு இல்ல. என்னடி என்ன சர்ப்ரைஸ்? கிண்டி பூங்கால போயிட்டு என்னடி அது? பாம்பு தோலா? இது எவ்வளவு தெரியுமா? 1 கோடி. அப்ப 1 கோடி. 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. இந்த 1 கோடி கிடைக்குமா? செத்து போன பாம்போட தோலை வச்சுக்கின்னு 1 கோடி கேக்குதா? அப்படிதான் போட்டுங்கிற. பாம்பு கழுத்துக்கிட்டு இருக்குது. இது எது? பாம்பு வெளியே விட்டாங்களா? தண்ணி பாம்பு. தண்ணி போறதுனாலயா? இந்த முதலையோட ஏஜ் 30. வயசு? ஆஹா, என்னோட வயசு வந்து. வயசு என்ன 16? என் வயசு ஜஸ்ட் 3 தான். ஜஸ்ட் 3. சில்ட்ரன்ஸ் பார்க்ல சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் வரணும். நேரமா ஒண்ண மாதிரி வருவாங்க. இத யார பல்டி வச்சிருக்கா முதலைக்கு? ஏதாவது சொல்றோம்டி. பல்லுக்கு ஆள் வராங்கன்னு நினைக்கிறேன். கோல்கேட் பேஸ்ட் போட்டு. என்ன பேஸ்ட்? கோல்கேட். செம்மையா 4 5 இருக்குது. நம்ம பல்லு விட இது வெள்ளையாகுதுடா. இது தாண்டி பெருங்கலத்தூர்ல ஒன்று புச்சுன்னு வந்தாங்க பேர். அந்த லாஸ்ட்ல 10 இருக்கு பேர். கிராஸ் பஞ்சில் அந்த முதல்ல அங்கே இருக்கு. அதான் புச்சுன்னு வந்துட்டாங்க மறுபடி. நம்மளால கொஞ்ச நேரமே வாய் பழக்க முடியல. இது எவ்வளோ நேரம் வாய் பழங்கன்னு இருக்கு பாரு.
ஒரு தலை மாட்டுச்சுன்னு வச்சுக்க முழுங்கிடும். உன் கை கொடுத்து பார்க்கலாமா? ஏன் காலையிலே சொன்னேன் நான், பொங்கலை சாப்பிடாத, ஒரு தட்டு பொங்கலை சாப்பிட்டு மலைப்பாம்பு நெளிகிற மாதிரி நெளிஞ்சுங்கிற. காத்து வரும், மேலே பச்சை பாம்பு வரும். நாளாச்சு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ் சொல்லலாம். நாங்கள் லவ் பண்ண நாளில் இங்கே வரோம் அப்படின்னா, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. கலைக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. நாங்களே சில்ட்ரன்ஸ் பார்க் வரணும் பயந்து பயந்து வருவோம். ஒரு அங்கிள் வந்தார், எனக்கு தெரிஞ்ச அங்கிள், ஞாபகம் இருக்கா கலை? அந்த அங்கிள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அங்கிள் அங்கிள் ஏன் அங்கிள் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். கேட்கலான்னா, ஆனால் அங்கிள் வந்து ஒரிஜினல் ஆன்டி கூட வரல, டூப்ளிகேட் ஆன்டி. வேற ஒரு ஆன்டி கிட்ட வந்தோனையும் நாங்கள் அவரை பார்த்து தலை குண்டின்னு போகலான்னு பார்த்தா அவர் எங்களை பார்த்துட்டு ஓரமாக போயிட்டாரு. சரி, யாரெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் வந்திருக்கீங்க, பசங்க குட்டி பசங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க் நிறைய பேர் சொல்றாங்க. லவ் பண்ணவங்களாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டாங்க நாங்களும் வந்திருக்கோன்ட்டு. இது வந்து ரொம்ப பெருசா இருக்காது, பட் நல்லா இருக்கும். வந்து பேசிட்டு இடம் நல்லா இருக்கும், நல்லா கிரீனிஷா. ஆமா, இல்ல எல்லாம் காஞ்சி போயிருக்கு. அதான் என்ன சொல்ல, வெயில் அதிகமா இருக்காது, நிறைய மரம் இருக்கிற இடம் சென்னையில், அதுவும் குறிப்பா சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா. இவ வந்து கிண்டி சிறுவர் பூங்கா வந்து எக்ஸிபிஷன் வந்த மாதிரி அது ரொம்ப ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எத்தனை வாட்டி வந்தாலும் நாங்க அதை அதிசயமா பார்ப்போம். முதல்லே தான் பார்த்தோம். முதல்ல காஸ்ட்லியான பாம்பு காட்ட போறேன். நீ படத்துலாம் பாத்துருக்கேன், ஒரு படமே வந்துருக்கு இதை வச்சு. இது பேர் தான் மண்ணு. என்னடா சொல்ற? ஆமா, மண்ணுளி பாம்பு. ஏன் இதனால என்ன பலன்? அந்த பாம்பு வந்து மண்ணுக்குள்ளே இருக்குமா, சரியா? அது நம்ம வீட்டுல இருந்தா கோடிக்கணக்கில் செல்வம் வந்து சேருமா அப்படின்னு ஒரு படமே எடுத்துருக்கு. வாடா நம்ம எடுத்துட்டு போலாம். அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பரபரப்பா பேசுனாங்க. அதுக்கப்புறம் அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது ஒரு பாவம், வாயெல்லாம் போச்சு. அதை எடுத்துன்னு போயிட்டு கோடிக்கணக்கில் போக மாட்டானுங்க. கிரிக்கெட்ல வந்து நமக்கு தெரிஞ்ச பெரிய ஃபேமஸான ஒரு பிளேயர் வந்து விராட் கோலி. அவருக்கே டப்பு கொடுக்குற மாதிரி இங்க இருக்கிறாரு நீர்கோழி. நீர்கோழி பாம்பு. என்னடா நீர்கோழி? விராட் கோலி கேட்டார்னு வச்சுக்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாரு. அவரை கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன், பெரிய பேட்ஸ்மேனா, இவரு பாம்புல பெரியவரு அந்த மாதிரி. இல்லப்பா, விஷம் இல்லாத பாரு, அது விஷம். போற அவர் நான் வெஜிடேரியன். அவர் பாரு ரோட்ல ஓனானு கலை வந்து உயிர் பயத்துல வந்துட்டு இருக்கா. அவங்க மோந்து பாப்பாங்க ஃபர்ஸ்ட். தூக்குறான், கிச்சு கிச்சு பண்றேன். பயப்படாதியா? இவர்தான் ஆமை. இவர்தான் ஆமை. இவரை மாதிரி தான் பொறுமையா இருக்கணும் லைஃப்ல எப்பயுமே. ஆமா, நம்ம யூடியூப்லயும் இப்போ அப்படிதான் பொறுமையா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா வியூஸ் அந்த அளவுக்கு போனாலும் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக போட்டுட்டு தான் இருக்கிறோம். மறக்காம எல்லாரும் வீடியோ பாருங்க. ஆமைக்கே இலை ஊட்டின சுதாகர் என்னடா மதிக்க மாட்டேங்குது சார். என்ன சார் தூங்குறீங்க காலையில? சாப்பிட்டு தூக்கம் கேக்குதா உங்களுக்கு? சார் ஏந்துருங்க சார். நாளைக்கு சிக்கன் எத்தனை? டேய், நாளைக்கு சிக்கன் எத்தனை? அவன் வயிறு எப்படி இருக்குது வர்றா? அவனி தானே கீரை சாப்பிட்றான் போல. தின்னு தின்னு கொய்த்து போய் கிடக்குறான். வாழ்நாள்லயே ஃபர்ஸ்ட் சின்ன வயசு என்ன பண்ணோடா, ஓனா பிடிச்சி ஓனா வயல வீடு வச்சிருந்தோம். சின்ன பையனா இருக்கும், அது ஒரு பண்ணு நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப ஓனாக்கு கீரை அரைக்கீரை ஊட்டிங்கிற ஓனாவே நல்லா இருக்குது. நம்மளும் கீரை சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
அந்த ஆமை பாருங்களேன். வந்துட்டு போறா, நம்ம என்ன பண்றாங்க பார்த்துட்டு. This is கீரை. No. சூப்பரா இருந்தது. அந்த ஓனாய்க்கு இவ்வளவு நாள்ல இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஓனாய்க்கு கீரை கொடுக்கறது, ஆமைக்கு கீரை கொடுக்கறது. ஓனாய் இல்ல அது ஓனான். ஓனான் தெரியாம வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம பண்ண லீவ் டைமில் செம்மையாக என்ஜாய் பண்ண வந்து. பின்ட்டு நம்மே வரைஞ்சார் 5 மினிட்ஸில். வேறு லெவலில் இருந்தது. அண்ணனை காண்டாக்ட் பண்ணுறது அவர் நம்பரை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். எங்கே இருந்தாலும் வரைஞ்சி கொடுப்பாரு. ஜாடிக்குள்ள ஊறுகாய் கேள்விக்கிட்டு ஜாடி என்ன பண்ணுற? பாம்பு படம் எடுக்குது பார்த்தேன். என்ன படம்? பாம்பு படம். ஒரு மலைப்பாம்பு வந்து எப்படி ஒரு ஆடு இந்த மாடு எப்படி முழுன்னு போடுறாங்க. ஒன்னதுமே முழுச்சுனா எவ்வளோ நல்ல வெளில வரும். உயிரோட தான் இருப்பியாமே. அதான் நான் போகிறேன்னு வச்சுக்கேன். ஈஸியாக எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆய் பரவாயில்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். மழை பழம் வந்தால் கிட்ட போவாதீங்க, உங்களையும் முழுங்கிடும். நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு சுற்றி முடிச்சிட்டோம். அதாவது சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஸ்னேக் பார்க். ஸோ உள்ளே வந்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணுறத முதல்ல மொக்கையா இருக்கும் தான் நினச்சி வெறும் பாம்பு தானா. முதல்ல மொக்கையாக இருக்காது. முதல்ல நல்லா தான் இருக்கும். கடைசியில தான் வந்து மொக்கையா இருக்கும். நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து கலைக்கு பிடிச்ச தவளை அவன் நாங்க ஃபீட் பண்ணோம் ஆமைக்கெல்லாம். அதுக்கப்புறம் டிராயிங் வரைஞ்சாங்க. அங்க நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க அந்த கேம் வந்து இந்த லீவை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். மறக்காம லைக் பண்றங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.